ஹாய் ஹால், வெல்கம் டு ஹேமா vlogs. இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு சிம்பிளான பிங்க் saree மேக்கப் லுக் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட் வைப்ஸோட கோகனட் டென்டர் டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லாஸ்ட் வீடியோலையும் அந்த அப்ளை பண்ணேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இது ட்ரை பண்ணி விட்டுக்கணும். இந்த டோனர் வந்து ட்ரை ஆகணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மாய்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணணும். பாண்ட்ஸோட சூப்பர் லைட் ஜெல் மாய்ஸ்ட் அப்ளை பண்ணணும். இவ்வளோ எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து வேஸ்லினோட சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். பிகாஸ் இப்போ ரொம்ப சம்மர் சீசன்றதுனால சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணாமல் வெளியே போனால் நம்ம அவ்வளோதான் காலி. ஸோ நம்ம வந்து சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிக்கணும். வெறும் ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கணும். இல்லைன்னா நெக் மட்டும் ஒரு கலரில் இருக்கும், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதனால நம்ம வந்து ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக் அப்ளை பண்ணால் ஹேண்ட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் மேக்கப் வீடியோன்றதுனால வெறும் நான் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி காட்டுறேன். தென் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். லாக்மியோட அப்சல்யூட் ப்ரைமர் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு ஓப்பன் போஸ்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணால் அந்த ஓப்பன் போஸ்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இவ்வளோ போதும். ஸோ வந்து இதை வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே தான் எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும், இல்லைனா வந்து ஒயிட்டாக தெரியும். பிகாஸ் வந்து லாக்மியோட ப்ரைமர் வந்து ஒயிட்டாக தெரியும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்சைட்டோட ப்ரோ கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஆரஞ்சு ஷேட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு, கண்ணுக்கு மேலே கண்ணுக்கு கீழே. தென் வந்து டார்க் ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் இந்த ஆரஞ்சு கலர் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மினிமலாக எடுத்தால் போதும். பிகாஸ் நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தால் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ நான் வந்து மினிமலாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ரொம்ப எடுக்கல. ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அப்ளை பண்ணிக்கிட்டு தென் வந்து பியூட்டி பிளெண்டரில் வச்சு தான் வந்து அதை வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். பிகாஸ் வந்து ப்ரெஷ்ஷில் வந்து பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து நான் பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் எப்பவுமே வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுப்பேன். அப்போ தான் எனக்கு வந்து ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். பிகாஸ் ஆஃப் தட் தென் வந்து நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கணும். டார்க் சர்க்கிள்ஸே வந்து தெரியக்கூடாதுன்னு இல்லை, பட் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரொம்ப தெரியக்கூடாது. டார்க் சர்க்கிள்ஸ் வந்து தெரியவே இல்லைன்னா ஃபேஸ் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் என்ன நம்ம போடுறோமோ, நம்ம ஸ்கின் கலர் என்னவோ அந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும். நம்ம வந்து டார்க் சர்க்கிள்ஸ் கொஞ்சம் விட்டாதான் நம்ம வந்து ஃபேஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். தென் வந்து இந்த ஷேப்ஸ்லாம் தெரியும் ஃபேஸ். தென் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து லாக்மியோட இன்விசிபிள் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் ஷேட் வந்து 04. இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணலாம். பட் வந்து மெயினாக நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதுக்குன்னா, நம்ம ஆரஞ்சு கன்சீலர் போட்டோம் அது மேலே தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பிகாஸ் அது வந்து ஆரஞ்சாக தெரியும் எல்லாருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பிளெண்ட் பண்ணாலும் அந்த ஆரஞ்சாக இருக்கும் தான். ஸோ நம்ம வந்து இதை வச்சு அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ஈவனாக ஆகிடும். ஸ்கின் டோன் அன்ஈவனாக தெரியாது. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கான்சென்ட்ரேட் கொடுங்க. தென் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம்.
ஸோ இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சப்போஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சுன்னா நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு நிறைய ஆகலை, நான் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் வந்து தெரியாமல் இருக்கும். முதல்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேமரா இந்த ஆரஞ்ச் கன்சீலர். இப்போ இந்த ஆரஞ்ச் கன்சீலர் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். என்ன அப்ளை பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்புறம் ஐலைனர் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து லாக்மியோட ஃபிட் மீ ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரியல் டெக்னிக்ஸோட இந்த ப்ரஷ் தான் வந்து ப்ளஷ்க்கு வந்து அப்ளை பண்ணுவேன் எப்பயுமே. பிகாஸ் இதுதான் வந்து ஃப்ளஃபியாக நல்லா இருக்கும். ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து டேப் பண்ணிக்கணும். ரொம்ப இல்லைன்னா வந்து பவுடரிஷாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து இது வந்து என்ன நான் சொன்னேன்னா இந்த உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்தாலே தெரியும், இது வந்து பிங்க் சாரீ மேக்கப் லுக். ஸோ வந்து நம்ம வந்து ப்ளஷ் வந்து இங்கே போட போகிறோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் வந்து ஹெவியாக எடுத்துக்கலாம், அப்போதான் வந்து ஐ ஷேடோக்கு வந்து நல்லா இருக்கும். தெரியும் நினைக்கிறேன். இங்கே வந்து கம்மியாக போட்டுருக்கு, இங்கே அதிகமாக போட்டுருக்கு, தெரியுதா? ஸோ இங்கேயும் வந்து ஈவனாக மேட்ச் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ப்ளஷ் வந்து ஐ ஷேடோவாக வந்து யூஸ் பண்ணுறது. இதுக்கு யூஸ் பண்ணதில்லை. ஐ ஷேடோ பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷேடாக வந்து யூஸ் பண்ணுவேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்லரோட ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து பெருசாகவே போட்டுக்கிட்டேன். பிகாஸ் ஏன்னா சாரி கட்டும்போது கொஞ்சம் நல்லா வந்து ஐலைனர் வந்து கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் ஹெவியாக இருந்தால் தான் சாரிக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கீழே ஐலைனர் வைக்க மாட்டேன், காஜல் தான் வைப்பேன். ஆனால் வந்து ரேராக தான் வைப்பேன். எப்போவுமே நான் வந்து கீழே மட்டும் காஜல் வைக்க மாட்டேன். பிகாஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்காது. பட் நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அண்டர் ஐ காஜல் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மஸ்காரா வந்து அப்ளை பண்ணியாச்சு.
எனக்கு எப்பவுமே வந்து கண்ணில் வந்து காஜல் வச்சா கண்ணன் தண்ணி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோ கிட்ட எடுத்தாச்சு. ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஐப்ரோ எப்படி ஃபில் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ப்ரௌன் இருக்கு. இது வந்து மார்ஸோட ஐப்ரோ பேலட். இதில் வந்து நான் ப்ரௌனும் பிளாக் ஷேடும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் எப்பவுமே வந்து அப்ளை பண்ணேன். பிகாஸ் வந்து பிளாக் மட்டும் அப்ளை பண்ணால் ரொம்ப பிளாக் ஆகிடும், ப்ரௌன் அப்ளை பண்ணால் ப்ரௌன் ஆகிடும். பிகாஸ் ஏன் வந்து ஐப்ரோ வந்து கொஞ்சம் திக்கராக பிளாக்கராக தான் இருக்கும், ரொம்ப பிளாக் ஆகிடும். ப்ரௌன் அப்ளை பண்ணால் ரொம்ப ப்ரௌனாக தெரியும். ஸோ வந்து நான் எப்பவுமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணேன். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம், ஏற்கனவே திக்காக இருக்கிறதுனால. ஸோ ப்ரஷ் வந்து இப்படி இருக்கும். ஸோ வந்து இங்கே இந்த கார்னரில் இப்படி ஒரு லைன் ரொம்ப தின்னரோ லைன் வரைஞ்சிட்டு அதில் வந்து லைட்டாக தான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஹெவி டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது நான் அப்ளை பண்ணுறதுல. ஸோ வந்து நெக்ஸ்ட் ஃபைனலாக நம்ம வந்து லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ண லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஸோட இந்த லிப்ஸ்டிக் பேலட். இதில் வந்து 16 ஷேட்ஸ் இருக்குது. இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதுல இருந்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இது இருக்கு. இந்த கலர் தான் மேட்சிங்காக இருக்கு. நான் வச்சு பார்த்தேன், என் ட்ரெஸ் கூட வந்து வச்சு பார்த்தேன். ஸோ வந்து இந்த கலர் தான் வந்து மேட்சிங்காக இருக்குது. ஸோ இந்த கலர் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து ட்ரெஸ் மேட்சாக நான் அப்ளை பண்ணவே மாட்டேன். நியூ ஷேட் இல்லை டார்க்காக ஷேட் தான் அப்ளை பண்ணுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரெஸ்க்கு மேட்சாக அப்ளை பண்ணுறேன். So done. ஸோ இதுதான் மேக்கப் லுக். ஸோ வந்து நான் தலை வாரிட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். நான் பண்ண மேக்கப்போட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ இயரிங் வேர் பண்ணேன், தென் தலை வாரினேன், தென் பொட்டு வச்சேன், பிங்க் கலர் மேட்சிங் பொட்டு வச்சேன், தென் பேங்கிள் போட்டேன். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Stay tuned. Bye.